அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவானும், மிதுன செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல வரவுக்கேற்ற செலவு இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருக்குங்க. ஜென்ம ராசியில் சூரியனும், விரயத்தில் சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அதிக உஷ்ணத்தினால் அசதியும் சரும உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது உடல் நலனை பாதுகாத்து கொள்ள பெரிதும் உதவுங்க. பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. களத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்குங்க. கூடுமான வரைக்கும் பண விஷயத்துல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த 7.5 சனி என்பது உங்களுக்கு எத்தனாவது கட்டம், அதாவது முதல் கட்டம் 3ஆம் கட்டமாக இருந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே 2வது கட்டமாக இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்கள்ல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. தற்போது அவர் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மேலதிகாரிகள் காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை அறிவுறுத்துதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இடமாற்றம், நிறுவன மாற்றம் போன்றவற்றையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் விரும்பியபடி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. மிக கடுமையான நியாயமற்ற போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. புதிய விற்பனை திட்டங்களை தற்போதுக்கு ஒத்தி போடுவது நல்லது. சுக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துது. அதே போல் கலைத்துறை
துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்படுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. வெளியூர் பயணங்கள்ல கைப்பணம் விரயமாகும். திரைப்படத்துறையினர் ஆடம்பர செலவுகள் குறைத்துக் கொள்வது நல்லது. நடிகர்கள் நடிகைகளும் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அரசியல் தொடர்புகள்ல ஆதரவு சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. ஏழரை சனியினுடைய நிலை எடுத்து காட்டுது. கூடுமான வரையில் முக்கிய பிரச்சனைகள்ல உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல அரசியல் துறையில் உள்ளவர்கள் பொது இடங்கள்ல பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருப்பது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்லங்க, மற்ற முக்கிய கிரகங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பதால தக்க தருணத்தில் படித்தவை ஞாபகத்திற்கு வந்து விடையளிக்க சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு அதிக கிடைக்க இருக்குதுங்க. ஏழரை சனியுடைய தாக்கத்தினால் அடிக்கடி உடலில் சோர்வும் அசதியும் ஏற்படுங்க. இது கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கும் என்பதால கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது. அதே போல் பிற மாணவ மாணவியருடன் பழகும் போது எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருங்க. தேவையில்லாமல் அவர்களுடன் வெளியில் சுற்றுவதை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் அர்த்தாஷ்டக நிலையில சஞ்சரிப்பது நன்மையை அளிக்குங்க. இத்தருணங்கள்ல மற்ற முக்கிய கிரகங்களும் அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். காலகட்டங்கள்ல பணப்பற்றாக்குறை கவலை அளிக்குங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். மனதில் டென்ஷன் உண்டாகும். நெருங்கிய உறவினர்கள் மீது வெறுப்பும் விரக்தியும் முன்கோபமும் ஏற்படுங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் எதிர்பாராத கால தாமதம் உருவாகுங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது. ஜென்ம ராசியில் உள்ள ராகுவிற்கும் ஏழரை சனிக்கும் பரிகாரம் அவசியங்க. வீண் அலைச்சலையும் அடிக்கடி ஏற்படும். உடல் உபாதைகளையும் தவிர்க்க இக்காலகட்டங்கள்ல பரிகாரங்கள் உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வகையில மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல ஒரு ஏழை காது உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும். இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள், எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.